பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகன் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் அதிகாலை 5 மணிக்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நாளை முதல் 3 நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெறவுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி சன்னதியில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடத்தப்பட்டன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் பால் காவடி, மயில் காவடி, வேல் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். மிகவும் எளிதாக இருப்பதால் சுவாமிமார்களுக்கு வழிவிட்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதேபோல விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி 1008 காவடி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பால், பன்னீர் உள்ளிட்ட காவடிகளை எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். காவடி ஊர்வலத்தில் கொண்டு வரப்பட்ட பொருட்களை வைத்து சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஒரு சில பக்தர்கள் அலகு குத்தி கொண்டு தங்களை ஊர்வலமாக சென்று சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். இதேபோல் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி உத்திரத்தை ஒட்டி வலது பாத தரிசனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பங்குனி உத்திர விழாவை ஒட்டி இன்று காலை தியாகராஜருக்கு முகுந்த அர்ச்சனை மற்றும் மகாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பதஞ்சலி, வியாக்ரபாதா முனிவர்களுக்கு தியாகராஜர் சுவாமி வலது பாதத்தை காட்டி அருள்பாலிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவை காண பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.